ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் CE3503 ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை இந்த வீடியோவில் யூனிடைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CE3503 ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை யூனிடைஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், அதோட அட்வான்டேஜஸ் கேட்கலாம், அப்படின்னா லிமிடேஷன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா பெனிட்ரேஷன் வேல்யூ SCT அப்படின்னா SCPT இதில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி போர்லாக் ரிப்போர்ட் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சாயில் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் SCPT இதில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் மெத்தட் ஆஃப் சைட் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெர்சகி அனாலிசிஸ் ஆஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இது வந்து முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் SCT அண்ட் SCPT, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளேட் லோட் டெஸ்ட் வந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோடல் ப்ரொவின்ஷன் என்ன கேட்கலாம், அதே மாதிரி லிமிடேஷன் ஆஃப் டெர்சகி அனாலிசிஸ்ல கேட்கலாம், ஃபேக்டர் அஃபெக்டிங் பியரிங் கெப்பாசிட்டி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சீஸ்மிக் கான்சிடரேஷன் இன் ஷாலோ ஃபவுண்டேஷன் இதுலையும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஷாலோ ஃபவுண்டேஷன் வித் டிஃப்ரெண்ட் சைட் கண்டிஷன்ஸ் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ப்ரொபோசிங் ஆஃப் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் நெசிசேட்டிங் கம்பைன்டு ஃபுட்டிங் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் ப்ரெஷர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மினிமல் டெப்த் ஃபார் ரெஜிட் பிஹேவியர் இதோட அப்ளிகேஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சீஸ்மிக் ஃபோர்ஸ் கன்சிடரேஷன் இது கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைனமிக் ஃபார்முலா எஸ்டிமேட்டிங் த லோடு கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் சிங்கிள் டிரைவன் பைல் இது கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் பைல்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன்ஸ் இது கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லெபரா ஃபார்முலா அண்ட் பிளாக் ஃபெயிலியர்ஸ் கிரிட்டீரியன் இது வந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குல்மன் கிராபிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் டிட்டர்மினிங் த லேட்ரல் எர்த் ப்ரெஷர் வந்து கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரென்கின் தியரி ஃபார் வேரியஸ் பேக்ஃபில் கண்டிஷன்ஸ் டு கால்குலேட் ஆக்டிவ் ஸ்டேட் எர்த் ப்ரெஷர் இதுவும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குல்மன் கிராஃபிக்கல் மெத்தட் இது கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூலும் வெட்ஜ் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி கூலும் தியரி ஃபார் ரென்கின்ஸ் தியரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எர்த் ப்ரெஷர்ல வந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ரெஷர் இருந்த வால் டியூ டு லைன் லோட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.